தர்பூசணியில் நிறமை கலப்பதாக பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் தர்பூசணியை அச்சமின்றி சாப்பிடலாம் என்றும் வேளாண் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். குளிர்காலம் உள்ள போதே நடப்பாண்டில் தர்பூசணி சீசன் தொடங்கி பழங்கள் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் தர்பூசணியில் நிறமை கலப்பதாக சிலர் சர்ச்சை தகவல்களை பரப்பி வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் மற்றும் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளோடு சேர்ந்து எடப்பாடி பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். விற்பனைக்கு வந்துள்ள பழங்களை 4 விதமான ஆய்வுகளுக்கு உட்படுத்திய வேளாண் விஞ்ஞானிகள் தர்பூசணியில் நிறமிகள் ஏதும் கலப்படம் செய்யப்படவில்லை என்பதை உறுதி செய்தனர். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் முனைவர் ரா விஜயன். வேளாண்மை அறிவியல் நிலையம் சேலம் மற்றும் எங்களுடன் பணியாற்றும் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் அனைவரும் சேர்ந்து தர்பூசணியில் ஆய்வு மேற்கொள்ள வந்துள்ளோம். இதில் நேற்றிலிருந்து ஒரு வதந்தி யூடியூபில் பரவி கொண்டிருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊசி மூலமா பழத்தை பழுக்க வச்சு நிறமிகள் சேர்த்துறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாங்க இது வரைக்கும் எடப்பாடி வட்டாரங்கள்ல நான் ஒரு 6-7 கடைகள்ல நாங்க ஆராய்ச்சி செய்ததுல அதை ஆய்வு செய்ததுல அந்த மாதிரி எந்த நிறமைகளும் கலக்கல அப்படிங்கறத நாங்க கண்டறிஞ்சிருக்கிறோம். அது இல்லாம நமக்கு அந்த மாதிரி ஏதாவது நிறமிகள் கலந்து இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம அதை ஒரு சில எளிதான முறைகளை கையாண்டு நம்ம அதை கண்டறியலாம். அது என்ன முறைகள் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு சின்ன சின்ன செயல் விளக்கங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம இப்ப ஒரு முழு தர்பூசணி பழம் நம்ம எடப்பாடி வட்டாரத்துக்கு அருகில் உள்ள ஒரு கடையில இருந்து எடுத்திருக்கிறோம். நம்ம இதுல பாத்தீங்கன்னா நமக்கு சாதாரணமா தர்பூசணி நமக்கு பர்பிள் கலர் இல்லைன்னா நல்ல ஒரு ரெட் கலர்ல நமக்கு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி பழம் நம்ம பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதை எப்படி நம்ம எளிதா கண்டறியலான்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல ஒரு சின்ன துண்டு வெட்டிக்கிட்டு அந்த துண்டை நம்ம இந்த மாதிரி தண்ணியில நம்ம போட்டு இப்ப நீங்க இது கலப்படம் இதுல ஊசி போட்டுருக்காங்க, நிறமிகள் ஏற்றப்பட்டு இருந்துச்சுன்னா இந்த தண்ணியில நமக்கு அந்த நிறம் கரைந்து கலந்து காணப்படும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தண்ணி தெளிவா இருக்குங்க நமக்கு. அதனால இதுல எந்த ஒரு கலப்படமும் இல்லைன்னு நம்ம இந்த ஒரு டெஸ்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா எடுக்கக்கூடிய பரிசோதனை என்னவென்று பாத்தீங்கன்னா, நம்ம டிஷ்யூ பேப்பர்ல கூட நம்ம இந்த நிறமி ஒட்டி இருக்கா இல்லையாங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுல கலப்படம் இருக்கா இல்லையான்னு. அதுக்கு ஒரு சின்ன துண்டை எடுத்துக்கிட்டு அந்த துண்டை டிஷ்யூ பேப்பர்ல இப்படி வச்சு நம்ம நசுக்கும் போது நமக்கு இதுல இருக்கக்கூடிய சாறு இதுல ஒட்டும். ஸோ இது பாத்தீங்கன்னா அதே பழத்தோட இளஞ்சிவப்பு நிறத்திலேயே இருக்குது ஒரு சாறு ஒட்டுனது. இதுவே நிறமிகள் கலந்து இருந்துச்சுன்னா அடர் சிவப்பு நிறத்துல மாறிடுங்க. ஸோ இந்த மாதிரி அடர் சிவப்பு நிறத்துல இருந்தாதான் கலப்படங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இளஞ்சிவப்பு நிறத்துல நம்ம அதே இதுல இருந்தது அப்படின்னா எந்த கலப்படமும் இல்லை என்று நம்ம கண்டறியலாங்க. கூடிய பஞ்சை எடுத்துட்டு கூட இதுல நம்ம கலப்படம் இருக்கா இல்லையாங்கிற பரிசோதனையை நம்ம மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு பஞ்சை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பழத்துல இப்படி தேய்ப்பதன் மூலமாக தேய்ச்சி முடிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பழத்தோட இளஞ்சிவப்பு நிறம் தான் இதுல ஒட்டி இருக்கும். அடர் சிவப்பா இருந்தா நம்ம கலப்படம் கண்டுபிடிக்கலாம். இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கிறதுனால இது கலப்படம் இல்லை என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேற்றிலிருந்து சில யூடியூபில் சில வதந்திகள் பரவி கொண்டு வருகிறது. இந்த தர்பூசணியில் செயற்கை நிறமிகள் சேர்க்கப்படுவதாகவும் அதனால் உடல் நலத்திற்கு ஒவ்வாமை ஏற்படுவதாகவும் பரவி வருகிறது. அந்த மாதிரி எந்த ஒரு இதுலயும் நாங்க அதுக்காக இன்னைக்கு ஆய்வு மேற்கொண்டோம் எடப்பாடி வட்டார பகுதிகளில். அந்த பகுதிகளில் நாங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நிறமிகள் எதுவும் கலக்கப்படவில்லை என்பதை நாங்க சின்ன சின்ன பரிசோதனைகள் மூலமாக கண்டறிந்து இதை எல்லாம் எந்த ஒரு நுகர்வோரும் பயப்படாம நம்ம பயன்படுத்தி அவங்களோட இந்த தர்பூசணியோட பணத்தின் அனைத்து நன்மைகளையும் பெறலாம் என்று சொல்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது ஊசியின் மூலமாகவோ இல்ல வேறு ஏதாவது மூலமாக நிறமைகள் சேர்க்கப்பட்டால் அந்த பழம் உடனடியாக ஓரிரு நாட்கள்ல அழுகிவிடும். நம்ம இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கடைகளிலும் பார்க்கும்போது 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆன பழங்கள் கூட அழுகாமல் தான் இருக்கு. நம்ம அதனால அதை வெட்டிட்டு சில சின்ன சின்ன பரிசோதனைகள் மூலமாக நம்ம வீட்லயே பஞ்சில வச்சு நம்ம தேய்ப்பதன் மூலமாக அதுல இளஞ்சிவப்பு நிறம் மட்டுமே இருந்தது அப்படின்னா, அதுல அடர் சிவப்பு இல்லை என்றால் நம்ம
கலப்படம் இல்லை என்று தெரிந்து கொண்டு நம்ம வந்து பயன்படுத்தி பொதுமக்கள் வந்து பயன்பெறுமாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாக எங்கள் சக விஞ்ஞானிகள் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆய்வை வந்து வேளாண்மை அறிவியல் நிலையம் சந்தியூர் மற்றும் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் மூலமாக நாங்கள் வந்து விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு ஆய்வு செய்து இதை வந்து பொதுமக்களுக்காக பயன்பெறுவதற்காக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.